வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திங்கட்கிழமை நாம் வீரமும் வல்லமையும் கொண்ட புனித ஜார்ஜியாரின் திருவடிகளுக்கு முன் தலை வணங்குகிறோம். புனித ஜார்ஜியார் நம் வாழ்க்கையில் சோதனைகளையும் அச்சத்தையும் வெல்லும் துணிச்சலின் சின்னமாக விளங்குகிறார். அவருடைய வாழ்க்கை கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், உண்மைக்காக உயிரையே கொடுக்க தயங்காத மனம் இயேசுவின் கிருபையால் எல்லாவற்றையும் வெல்லும் என்பதே. அவர் தன் காலத்தில் அநீதிக்கும் பிசாசின் சோதனைக்கும் சாத்தானின் வஞ்சனைக்கும் எதிராக துணிந்து நின்றார். இயேசுவுக்கான அன்பில் நிலைத்திருந்ததால் அச்சமும் வலியும் துன்பமும் அவரை வெல்லவில்லை. மாறாக அவரது சாட்சியம் அவரை உலகின் எண்ணற்ற கிறிஸ்தவர்களின் பாதுகாவலராக்கியது. இன்று நாமும் எத்தனை பிரச்சனைகளையும் சிரமங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்கிறோம். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை, குடும்பத்தின் ஆசீர்வாதம் தாமதமாக இருக்கலாம். நோய்கள், கடன் சுமைகள், பயம், எதிர்காலம் பற்றிய அச்சம் நம்மையும் துன்புறுத்தலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, புனித ஜார்ஜியார் நமக்கு கற்றுக் கொடுப்பது சிலுவையை தாங்கும் இயேசுவின் சக்தி எத்தனை பெரிய சோதனைகளையும் சிறியதாக மாற்றும் என்பதே. பிசாசு எவ்வளவு தாக்கினாலும் ஆண்டவரின் இரத்தம் நம்மை காக்கும். அதற்காகவே புனித ஜார்ஜியார் இன்றும் உலகம் முழுவதும் வீர புனிதர் என்றும் பிசாசை வெல்லும் புனிதர் என்றும் போற்றப்படுகிறார். இன்றைய வணக்கத்தில் நாம் புனித ஜார்ஜியாரிடம் மன்றாடுவோம். நம் குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் நிலைக்க வேண்டும் என்று, குழந்தை பாக்கியத்திற்காகவும் குழந்தைகள் கல்வியிலும் நற்குணத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும், நோய்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், தொழில் வளர்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்றும், கடன்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்றும், நம் மனங்களின் நம்பிக்கை, துணிவு, தைரியம் பெருக வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஜார்ஜியாரின் வீர சாட்சியமும் வல்லமையான மன்றாட்டும் நம் வாழ்க்கையில் இன்று அற்புதங்களை செய்வதை நம்பிக்கையோடு எதிர்நோக்குவோம். நம் மனதில் இருக்கும் அச்சத்தையும் இருளையும் நீக்கி நம்பிக்கையின் ஒளியில் வாழ அழைக்கிறார் புனித ஜார்ஜியார். ஆகையால் இப்பொழுது நாம் முழு மனதோடும் வல்லமையான நம்பிக்கையோடும் புனித ஜார்ஜியாரின் மன்றாட்டின் மூலம் ஆண்டவரிடம் ஜெபிக்க தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். வல்லமையும் வீரத்தையும் உடைய புனித ஜார்ஜியாரே, நீர் ஆண்டவருக்காக உமது உயிரையே தியாகம் செய்த வீரர். நம்பிக்கைக்காக நடந்த உமது சாட்சியம் எங்கள் மனங்களில் ஒளியாக திகழ்கின்றது. எங்களை தாக்கும் பாவங்களையும் பயங்களையும் விலக்கி இயேசுவின் சிலுவையின் வல்லமையால் எங்கள் குடும்பங்களை காக்க வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது துணிவை போல நாங்களும் துணிந்து நடக்க அருள் செய்யும். புனித ஜார்ஜியாரே, எங்கள் குடும்பங்கள் பல சோதனைகளாலும் சண்டைகளாலும் சிதைந்து போகின்றன. அன்பு குறைந்து அமைதி இல்லாமல் துன்புறுகின்றோம். உமது மன்றாட்டின் மூலம் ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் அன்பையும் ஒற்றுமையும் வளர்த்து ஒவ்வொருவரும் திரு குடும்பத்தைப் போல வாழும் கிருபையை தாரும். கருணை உள்ள புனித ஜார்ஜியாரை, குழந்தை ஆசீர்வாதத்திற்காக ஏங்கும் தம்பதிகளுக்கு உமது வீரமிகு மன்றாட்டை செலுத்தும். ஆண்டவரே,
அவர்களின் கண்ணீரை நோக்கி கருவுற்று வாழும் மகிழ்ச்சி, பிள்ளை பேறு நிம்மதி, பிள்ளைகளை வளர்க்கும் ஆசீர்வாதத்தை அருளும். அன்பின் புனித ஜார்ஜியாரே, எங்கள் குழந்தைகள் கல்வியில் முன்னேறவும் ஒழுக்கத்திலும் நற்குணங்களிலும் வளரவும் உமது உதவி தேவை. அறிவு, புத்தி, பரிசுகளை பரிசுத்த ஆவி மூலம் அவர்களுக்கு அருளும்படி வேண்டுகிறோம். இன்றைய உலகில் வரும் தீய பழக்கங்களிலிருந்து காக்கும்படி அவர்களின் வாழ்க்கையை உமது வீர சாட்சியத்தின் மூலம் ஆசீர்வதியும். கருணையின் புனித ஜார்ஜியாரே, நோயினால் வாடும் எங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் உமது மன்றாட்டின் மூலம் இயேசுவிடம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களின் உடல், மனம், ஆன்மா முழுவதுமாக உமது குணமளிக்கும் சக்தியால் சுகமடையட்டும். அனைத்து நோய்களில் இருந்தும் விடுதலை பெற்று உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் ஆன்ம சுகத்தையும் அருளும். புனித ஜார்ஜியாரே, வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கும் வேலை உறுதியாக வேண்டி தவிக்கும் அனைவருக்கும் உமது மன்றாட்டை செலுத்துங்கள். ஆண்டவரே, அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற வாய்ப்புகளை திறந்து அவர்கள் நிம்மதியாக வாழும் வண்ணம் அவர்களை ஆசீர்வதியும். புனித ஜார்ஜியாரே, தொழில் செய்து வரும் எங்கள் சகோதர சகோதரிகளின் வியாபாரங்களும் பணிகளும் வளமாக வளரட்டும். ஆண்டவரே, அவர்களின் முயற்சிகளில் உமது ஆசீர்வாதம் இருந்து நேர்மை, நியாயம், கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண அருளும். அன்பின் புனித ஜார்ஜியாரே, பல குடும்பங்கள் கடன் சுமையில் சோர்ந்து போயிருக்கின்றன. ஆண்டவரே, அவர்கள் சுமையை நீக்கி வறுமையிலிருந்து விடுதலை தந்து நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழும் ஆசீர்வாதத்தை அருளும். புனித ஜார்ஜியாரே, நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும். விபத்துகள், அபாயங்கள், திடீர் அச்சங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை பாதுகாத்து எங்கள் பயணங்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் அமையட்டும். புனித ஜார்ஜியாரே, எங்கள் இதயங்களில் இடைவிடா ஜெப உணர்வை வளர்த்தருளும். சோதனைகளில் நம்பிக்கையோடு நிலைத்திருக்கும் வல்லமையையும் தூய ஆவியின் ஒளியால் நிறைந்து வாழும் ஆற்றலையும் தாரும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று ஜெபிக்கக்கூடிய ஆவியை எங்களுக்கு அருளும். புனித ஜார்ஜியாரே, உமது வல்லமையான மன்றாட்டின் மூலம் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்ய இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இதயங்களில் பயம் நீங்கி நம்பிக்கை, துணிவு, மகிழ்ச்சி, சமாதானம் நிரம்பட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். புனித ஜார்ஜியாரிடம் அனுதினம் வேண்டிக் கொள்ளும் ஜெபம். அனைத்திற்கும் ஆதாரமான இறைவனுக்கு மிகவும் விருப்பமுள்ளவருமாய், கிறிஸ்தவ நெறிகளுக்கு காவலருமாய், எங்களுக்கு துணை பாதுகாவலருமாய், எங்கள் நடுவே எழுந்தருளி இருக்கும் புனித ஜார்ஜியாரே, நீர் கடவுள் மேல் உண்மையான நம்பிக்கையும் அன்பும் கொண்டதால் அவர் உம்மேல் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டினாரே. மனிதர்களை கொன்று தின்று வந்த நாகப்பறவை வடிவில் உள்ள அசுத்த ஆவியை வெண் குதிரையின் மேல் அமர்ந்து ஈட்டியால் குத்தி கொன்று வெற்றி மாலை சூடினீரே. தியோக்கிலேசியானின் கட்டளைகளுக்கு அஞ்சாமல் கிறிஸ்தவத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்தீரே. மன்னனின் கொடிய கட்டளைகளை விசுவாசம் என்னும் சம்மட்டியால் அடித்து நொறுக்கி மன்னனால் 3 முறை கொல்லப்பட்டு கடவுளின் அருளால் 3 முறையும்
உயிர் பெறவும் வரம் பெற்றீரே. நீர் விண்ணரசு போய் சேரும் காலம் நெருங்கி வரவே தியோக்கிலேசியான் உமது தலையை வெட்டவும் உமது ஆன்மாவை வான தூதர்கள் புடைசூழ திரு கரங்களில் ஏந்தி கடவுளின் பாதத்தில் சேர்ப்பிக்கவும் விண்ணரசில் வேத சாட்சி முடிசூட்டப்படவும் அன்று முதல் இன்று வரை உமது கல்லறையை தேடி வருபவர்கள் புதுமைகள் பெற்று வரவும் கிறிஸ்துவினால் வரம் பெற்றீரே. ஆ, எங்கள் மேல் அன்பும் இரக்கமும் கொண்டு எங்கள் நடுவே இருக்கும் புனித ஜார்ஜியாரே, நாங்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கையோடு வாழவும் எங்களுக்கு ஏற்படும் பலவித நோய்களில் இருந்தும் பஞ்சம், பசி, தீய ஆவியின் செயல்பாடுகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றும். நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து சீரும் சிறப்புமாக வாழவும் கடல் கடந்தும் வெளியூர்கள் சென்று தொழில்கள் செய்து வரும் உமது மக்கள் நல்ல முன்னேற்றமடைந்து வாழவும் இறுதி திருவருட்சாதனம் பெற்று பின்னரசின் மகிமையை உம்முடன் சேர்ந்து கண்டடைய உமது திருப்பாதத்தில் மண்டியிட்டு வேண்டுகிறோம். தஞ்சம் என்று உமது உறைவிடத்தை தேடி வந்தோம். இரக்கத்துடன் எங்களை பாரும். கருணை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை, நோய் முதலிய கேடுகளாலே வாடி நொந்தோம். உமது திரு சுரூபத்தை சந்தித்து ஆறுதல் அடைய முழு நம்பிக்கையோடு ஓடி வந்தோம். எங்கள் நம்பிக்கை மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரை பயனற்றதாய் போகுமோ? நீர் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மக்களை மறக்காத இறைவனிடத்தில் நாங்கள் கேட்கும் ஜெபங்களை கேட்டு தயவாய் எங்களுக்கு தாரும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். நாங்கள் உமது வழியாய் இறைவனிடம் கேட்கும் வேண்டுதல்களை நிச்சயமாக அடைவோம் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல நம் இறைவனிடம் எங்களுக்காக மன்றாட வேண்டும் என்று உம்மை பார்த்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தால் வேத சாட்சியாக உயிர் துறந்த புனித ஜார்ஜியாரின் அன்பு தந்தையாம் இறைவன் உமக்கு அருளிய விண்ணக வரங்களை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். உமது பாதுகாவலில் நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கின்றோம். எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் பரிந்து பேசுபவராக நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம்.
உம்மை போன்று விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பிறரன்பு பணிகளிலும் வளர்ந்தோங்க எங்களுக்கு துணை புரியும். கொடிய நோய்களும் பேயின் தொல்லைகளும் நச்சு பொருள் ஆபத்துகளும் எங்களை தாக்காமல் இருப்பதாக. அகந்தையிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்கு நேரிடும் சிலுவைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்று கிறிஸ்துவை பின்பற்றுவோராய் வாழ்ந்து விண்ணகம் சேர்ந்து உம்முடன் என்றென்றும் இறைவனை புகழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும். சிலுவை மரணத்தின் வழியாக மனு குலத்தை மீட்ட இரக்கம் மிகுந்த இறைவா, புனித ஜார்ஜியாரை கண்டு பாவித்து துயரத்தின் மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணம் செய்து உமக்கு உகந்த உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நவநாள் ஜெபம். வேத சாட்சியான புனித ஜார்ஜியாரே, நீர் விசேஷமாய் களங்கமற்ற இருதயம் உள்ளவர்களுக்கும் உமது உதவியை நாடி வருபவர்களுக்கும் செய்து வரும் அற்புத அதிசய நன்மைகளால் சர்வ வல்லவரான கர்த்தருக்குண்டாகும் மகிமையைக் கண்டு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மென்மேலும் உமது நாமம் பிரபல்யப்படவும் உம்முடைய புதுமைகள் எல்லாவிடங்களிலும் பரவவும் கிறிஸ்தவர்களாகிய உமது சகோதரர்கள் உத்தம விசுவாசிகளாய் திருச்சபையில் நிலைத்திருக்கவும் பதித மதம் நாளுக்கு நாள் குறைந்து போகவும் உமது வாழ்நாளில் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருநாமம் எங்கும் ஓங்கவும் அவருடைய திருச்சபை பெருகவும் நீர் கொண்ட முயற்சி நாங்கள் கொள்ளவும் உம்மை போல் எவ்வித வருத்தமும் உயிர் வதை நேர்ந்தாலும் பின்னடையாதிருக்கவும் சீவியத்தில் உண்டாகும் கஷ்டம், துன்பம், வறுமை, சோதனைகளை வெல்லவும் தேவ கிருபையை மன்றாடி அருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். வானுலகில் முடிசூட்ட பெற்ற புனித ஜார்ஜியாரே, உமது அடியவர்களாகிய நாங்கள் மென்மேலும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் திளைத்து நிற்கவும் இம்மாய உலகில் ஆன்மீக துறையிலும் பிற துறையிலும் எங்கள் எதிரிகளால் ஏற்படும் சோதனைகளை விலக்கி தூய மனத்தோராய் இவ்வுலகில் வாழ வரம் அருள்வீராக. அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். இரக்கமுள்ள இறைவா, உமது புனித ஜார்ஜியார் வழியாக எங்களுக்கு இவ்வரங்களை தந்தருள்வீராக. ஆமீன். வேத சாட்சியான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித ஜார்ஜியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு ராக்கினியான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பால வயதிலேயே தெய்வ பக்தி உள்ளவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பால வயதில் ரோமை தியோக்கிலேசியான் ராஜனின் இராணுவத்தில் படை சேவகனாக சேர்த்து கொள்ளப்பட்ட புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெய்வ சித்தம் என்று கீழ்ப்படிதலோடு அவ்வேளையில் அமர்ந்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழை எளியவர் மீது இறங்கி அன்பாய் அவர்களுக்கு தான தர்மம் செய்பவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீவிய காலத்தின் பேரின்பம் கிறிஸ்து நாதரில் சிநேகம் என்று முழு மனதோடு விசுவசித்து இடைவிடாமல் அவரை மன்றாடினவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்ப சோதனை வேளையில் தமக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று புனித தேவ மாதாவை கெஞ்சி கேட்டுக்கொண்டவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பக்தி, பிறர் சிநேகம், கீழ்ப்படிதலை கண்டு அதிகமாக சர்வேஸ்வரனால் சிநேகிக்கப்பட்ட புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திறமை, சாமர்த்தியம், புத்திமதியை கண்டு அரசனால் உம்மை ராஜ தோழனாகவும் சேனாதிபதியாகவும் ஆலோசனை தலைவரில் ஒருவராகவும் சேர்க்கப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த மேலான பதவி உமக்கு கிடைத்தாலும் அதை பெருமையாக எண்ணாமல் அதை உமக்கு அருளிய இயேசுநாதருக்கே பெருமையும் மகிமையும் வணக்கமும் உண்டாக கடவது என்று வேண்டிக் கொண்டவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சைலானா வென்னும் இடத்தில் கொடிய பறவை நாகத்தை
உமது கைவேலால் குத்தி கொன்று ஆண்ட்ரோ மேடா என்னும் ராஜகுமாரியை தற்காத்து அவள் தந்தையான ராஜனையும் மற்றவர்களையும் வேதத்தில் சேர செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலோசனை சபையில் கொடுங்கோலனான தியோக்கிலேசியான் கிறிஸ்தவர்களை பிடித்து அடித்து உபாதித்து வேதத்தை விட செய்ய வேண்டுமென்ற போது தைரியமாய் எதிர்த்து பேசினவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராஜ சிநேகத்துக்காகவும் உலக மகிமைக்காகவும் உத்தியோக பெருமைக்காகவும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது கொடும் பாதகம் என்று ராஜ சமூகத்தில் புத்தி போதித்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தியோக்கிலேசியான் ராயன் தான் வணங்கி வந்த அப்பல்லோவென்னும் பசாசை வணங்க வேண்டும் என்று கட்டாயம் செய்தபோது சரியான நியாயம் பேசி அரசன் வாயை அடக்கினவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தன்னுடைய சொற்படி அப்பல்லோவென்னும் பேய்க்கு ஆராதனை செய்யவில்லை என்று அரசனால் சிறையில் அடைக்கப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறை சாலையில் இருந்து திவ்ய இயேசுவை மன்றாடும் போது உம்மை பார்க்க வந்த முக பழக்கமுள்ள அஞ்ஞானிகளுக்கு சத்திய சுவிசேஷத்தை உபதேசித்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய உபதேசத்தை கேட்டு அநேகர் வேதத்தில் சேருவதை அறிந்து உம்மை கம்பத்தில் கட்டி சாட்டை கசைகளால் அடிக்கவும் அடங்கா புரவியின் கால்களில் கட்டி தெரு வீதியில் இழுக்கவும் ராயன் உத்தரவளித்தபடியே சேவகர் செய்வதை எல்லாம் பொறுமையாய் அனுபவித்த புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேகமெல்லாம் இரத்தம் வடிந்து களைத்திருக்கும் வேளையில் இருட்டறையில் போட்டபோது சம்மனசுவினால் காயமெல்லாம் சுகப்படுத்தப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த அற்புதத்தை காவல் சேவகர் கண்டு ஆச்சரியப்பட்டு வேதத்தில் மிகவும் மனம் மகிழ்ந்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராயன் உமக்கு நேசம் காட்டி மயக்க பார்த்தபோது அவனை அப்பல்லோவின் விக்கிரங்களுக்கு முன் அழைத்து கொண்டு போய் அதிலிருந்த பசாசை கொண்டே நீர் வணங்கும் கிறிஸ்துவை உண்மையான தெய்வமென்று பேச செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடனே நீர் அகமகிழ்வோடு அந்த விக்கிரங்களை நோக்கி, நீ தெய்வமில்லை என்றால் ஏன் இதில் இருக்கிறாய் என்று சொல்லி அச்சிஷ்ட சிலுவை வரைந்தவுடன் விக்கிரகம் எல்லாம் கீழே விழுந்து நொறுங்கவும் பசாசு அழுது அலறிக்கொண்டு ஓட செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்ற ஜனங்கள் கிறிஸ்துவே மெய்யான வேதன் என்று வணங்கி ஞான ஸ்நானம் பெற செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராயனும் அஞ்ஞான பூசாரிகளும் இதை கண்டு வெட்கி தலை கவிழ்ந்து போக செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞான பூசாரிகள் இவன் மந்திரத்தினால் இவையெல்லாம் செய்கிறான் என்று சொல்ல கேட்டு ராயனால் மந்திரவாதியை கொண்டு மாய மந்திரத்தினால் உம்மை வசப்படுத்த பார்த்தும் முடியாமல் அவர்களை வெட்கமடைய செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மந்திரவாதி நீர் வணங்கும் இயேசுவை உண்மையான தெய்வமென்று விசுவசித்து மன்றாடினதால் அவனை வேதத்தில் சேர்த்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கமற்ற ராயன் இரும்பு சீப்பால் உமது தேகமெல்லாம் கீறி கழுமரத்தில் தூக்கி கொலை செய்து ஒரு பெரும் பள்ளத்தில் எரிய செய்த பின்னும் உயிர் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை கழுமரத்தில் தூக்கி கொலை செய்து விட்டோம் என்று சேவகர் சொல்ல கேட்ட அரசன் சந்தோஷமாயிருக்கையில் தெருவில் உபதேசித்தவரான
புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு நிர்பாக்கிய விதவையின் மகனின் மாடுகளில் ஒன்று மரித்து போகவே அதற்கு உயிர் கொடுத்து தாயையும் மகனையும் வேதத்தில் சேர்த்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தியோக்கிலேசியான் பின்னும் கோபம் கொண்டு தீச்சூளையில் மிகுதியாக நெருப்புண்டாக்கி அதன் அருகே 3 நாள் போடச் சொல்லி சேவகர் அவ்விதம் செய்தும் யாதொரு மோசமின்றி காப்பாற்றப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பின்பு அரசன் உமக்கு ஆகாரம் கொடாமல் வழியோரத்தில் நின்ற பட்ட மரத்தில் கட்டி அடிக்க சொல்லியபடி செய்யும்போது அற்புதமாய் பச்சை உண்டாக்கி தளிர்த்து பூத்து காய்த்து பழுத்திருக்க தேவ வல்லமையால் அற்புதம் செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த மரத்தடியில் குடியிருந்த ஏழை கைம்பெண்ணின் மகனுக்குண்டாயிருந்த பலவீனம், செவிடு, குருடு, ஊமையும் போக்கி இருவரையும் வேதத்தில் சேர்த்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்வழியே சென்ற தியோக்கிலேசியான் பட்டமரம் தளிர்த்து அலங்காரமாய் பலன் கொடுத்திருப்பதைக் கண்டு வெட்கி நாணமடைய செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிஷ்டூரனான தியோக்கிலேசியான் அந்த மரத்தை வெட்டி அதோடு உம்மை அலையிற் கொண்டு சுட்டெரித்து போட சொன்னபடியே செய்தும் மீண்டும் தேவ கிருபையால் உயிர் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்விடத்தில் உண்டான பூமி அதிர்ச்சி, மின்னல், இடி குமுறல் கண்டு நடுநடுங்கி சேவகர் 4 பேர் பயந்து ஓடி போகும்போது பின்னாலே நடந்து வந்து நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொன்னவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேவகர் கண்டு பயந்து ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று விசுவசித்து சத்திய வேதம் சேர்ந்ததால் அதிக ஆனந்தம் அடைந்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அசரீரி திருவசனத்தால் மகிழ்ந்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொடியரசன் உம்மை சக்கரத்திலிட்டு அரைத்து கொப்பரையில் உருக்கிய ஈயம், குங்கிலியம், கந்தகத்தில் இட்டு பூமியில் புதைக்க செய்த பின்னும் உயிர் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அரசன் கொடுத்த விருந்தருந்திய கூட்டத்தில் பிரவேசித்து அவர்களுக்கு உபதேசித்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்த நீர் உயிரோடு எழுந்து வந்து அங்கே பிரசங்கித்ததை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டு வேதத்தில் சேர செய்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 முறை மரணம் அடைந்த பின்னும் உயிர் பெற்றவரானதால் எல்லோராலும் புகழ் வரம் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசியாய் உம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள திருசித்தமாகவே தலை வெட்டுண்டு மரித்தவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அண்டியவர்களுக்கு அநேகம் அதிசயங்கள் நடத்தியதால் அற்புத வரம் உடையவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கு உதவி புரிகிறவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பற்பல துன்ப சோதனைகளை அகற்றுபவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களை தீர்ப்பவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனக்கவலையை ஒழிப்பவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கபடமற்ற தனமாய் உம்மிடத்தில் கேட்பதெல்லாம் தேவ கிருபையால் கொடுப்பவரான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கி அருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற
சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் புனித ஜார்ஜியாருடைய நம்பிக்கை, வேண்டுதல், பக்தி முயற்சியாலும் அநேகரை வேதத்தில் சேர்ப்பித்து மும்முறை மரித்து பின்னும் உயிர்ப்பித்து வேதம் போதிக்க அருள் புரிந்தீரே. நாங்களும் இப்பூமியில் உயிரோடு இருக்கும் மட்டும் சுத்த வழியில் நடக்கவும் திருச்சபைக்காக உழைக்கவும் கருணை நிறைந்த தேவரீரால் பரலோக நன்மைகளை அடையவும் எச்சோதனை நேர்ந்தாலும் உம்முடைய திருவடியில் தைரியமாய் நிலைத்திருக்கவும் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித ஜார்ஜியாரிடம் 7 மன்றாட்டுகள். 1. சிறு வயதிலேயே இயேசுவென்னும் திருநாமத்தின் பேரில் பக்தியும் பயமும் கொண்டு என் நேரமும் உமது திரு இருதயத்தில் அப்பரிசுத்த நாமம் ஞான சுடர் விட்டெறிந்து கொண்டிருக்க மகிழ்ந்தவரான புனித ஜார்ஜியாரே, நாங்களும் உம்மை போல் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பக்தியும் பயமும் உள்ளவர்களாய் நடக்க அவரை மன்றாடி அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. பால வயதில் உமக்கு படை சேவகன் வேலை பிரியமில்லாதிருந்தாலும் கிறிஸ்துவின் திருநாமத்திற்கு ஸ்தோத்திரமாக அவ்வேளையில் அமர்ந்தவரான புனித ஜார்ஜியாரே, நாங்களும் உம்மை போல் எவ்வேலையையும் பிரியம் கொண்டு செய்யவும் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் அவரை மன்றாடி அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. உமக்கு பூமியில் மேலான ராஜஸ்நேகமும் சேனாதிபதி உத்தியோகமும் ஆலோசனை தலைமையும் கிடைத்தாலும் அந்த மகிமை பெருமை கீர்த்தியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாதருக்கு பூரண மனதோடு ஒப்பு கொடுத்து அவருடைய தேவ ஞான சுடரில் ஜீவித்து மகிழ்ந்தவரான புனித ஜார்ஜியாரை, நாங்களும் மாயமாய் மறைந்து போகும் உலக வாழ்வில் உண்டாகும்
மகிமை, பெருமை, கீர்த்தியை எல்லாம் மறந்துவிட்டு இவைகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கும் இயேசு கிறிஸ்து நாதரிடத்தில் மட்டும் மனமகிழ்ந்து காலங்கழிக்க அவரை மன்றாடி அருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4. சைலானா என்னும் இடத்தில் ஓர் மாய பறவை நாகத்துக்கு இரையாய் போடப்பட வேண்டிய ஆண்ட்ரோ மேடா என்னும் ராஜகுமாரத்தியை மீட்க அப்பறவை நாகத்தை கொலை செய்தீர். வெகு சந்தோஷம் கொண்ட அரசன், நீர் அவளை மனம் புரிந்து கொள்ள கெஞ்சி மன்றாடியும் மாய மூவாசையையும் அறவே மறந்து வேண்டாம் என்று நயந்து பேசி அவர்களை எல்லாம் வேதத்தில் சேர்த்தவரான புனித ஜார்ஜியாரே, நாங்களும் மாய ஆசாபாசங்களையும் முற்றும் மறந்து உம்மை போல் இயேசு கிறிஸ்துவென்னும் ஞான செஞ்சுடரில் எப்பொழுதும் நிலைத்திருக்க அவரை மன்றாடி அருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5. ஆலோசனை சங்கம் கூடி கிறிஸ்து வேதத்தை தமது நாட்டில் அறவே ஒழிக்க வேண்டும் என்று அரசன் சொன்னபோது அவன் முன் தைரியத்தோடு மறுத்து பேசியதால் அவன் வெகுண்டு உம்மை தந்திரமாக மயக்க பார்த்தும் ராஜஸ்நேகம், உத்தியோகம், மகிமை, பெருமை, உயிர், உடல் எல்லாம் மறுத்து இயேசு கிறிஸ்துவெனும் திவ்ய பொக்கிஷத்தில் மாத்திரம் நிலை கொண்டவரான புனித ஜார்ஜியாரே, நாங்களும் உலக மாய மனிதருக்கும் சாவு துன்பங்களுக்கு பயந்து அவரை ஒருபோதும் மறவாதிருக்க அவரை மன்றாடி அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, உமக்கு பற்பல கொடிய வாதைகள் புரிந்தும் பயன்படாதிருக்க கண்ட தியோக்கிலேசியான் மீண்டும் உம்மிடத்தில் தந்திர வார்த்தைகள் பேசிய போது அப்பல்லோவின் விக்கிரத்தில் இருந்த பசாசை கொண்டே நீர் வணங்கும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றதால் அரசனும் அவனை சேர்ந்தவர்களும் வெட்கி தலை கவிழவும் அதை கண்ட அநேகர் வேதத்தில் சேரவும் செய்தவரான புனித ஜார்ஜியாரை நாங்கள் உலகில் ஜீவித்திருக்கும் காலத்தில் முழு பலமும் இயேசு கிறிஸ்து நாதரிடத்தில் மாத்திரம் வைக்கவும் அவருக்கு விரோதமானவர்களை அவரை கொண்டே வெல்லவும் கஷ்டம், வறுமை, நோய், அவமானங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் அவரை மன்றாடி அருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, கொடிய கல் நெஞ்சனான தியோக்கிலேசியான் கோபம் கொண்டு உம்மை விடாமல் உபாதித்து 3 முறை நிஷ்டூரமாய் கொலை புரிந்த பின்னும் இம்முறையும் தேவ வல்லமையால் உயிர் பெற்று எழுந்து வேதம் போதித்தவரான புனித ஜார்ஜியாரே, இவ்வுலகில் பாவிகளாகிய நாங்களும் இயேசு கிறிஸ்து நாதரை முற்றும் நம்பி தெய்வ பயங்கொண்டு சகலமும் அவரிடத்தில் நின்றடைய தைரியமாய் நிலை கொள்ள அவரை மன்றாடி அருள வேண்டும் என்றும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகத்தக்கதாக அற்புத வேத சாட்சியான புனித ஜார்ஜியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, இம்மாய பிரபஞ்சத்தில் நாங்கள் தெய்வ பயமும் பக்தியும் புத்தியுமாய் நடந்து உமது நிர்மல திரு சமூகம் வந்தடைந்து ஆனந்த மகிழ்ச்சியடைய முன்மாதிரியாய் புனித ஜார்ஜியாரை பூமியில் பிறப்பித்தீர். இவ்வுலகில் கல்வி, உயர்ந்த உத்தியோகம், சிலாக்கியம், கீர்த்தி, மகிமை, பெருமை, உயிர், உடல் ஆகிய அழியக்கூடிய யாவையும் முற்றும் மறுத்து எப்பொருளுக்கும் காரணரும் கர்த்தாவுமாகிய தேவரீரை மாத்திரம் அருள் பொக்கிஷமாய்க் கொண்டு
கொடிய சத்துருக்களை வென்றார். சாந்த குணம், பொறுமை, தாழ்ச்சி இல்லாத பாவிகளாகிய நாங்கள் அவருடைய வேண்டுதலால் கிடைத்த கரிதான காரியங்களையும் கேட்டடைய கிருபை கொண்டீரே. நாங்களும் அவரை போல் மாயமாய் அழியும் உலகை மறுத்து நடக்க அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித ஜார்ஜியாரிடம் நாம் இன்றைய தினம் ஜெபித்தோம். அவர் தனது வீரமிகு மன்றாட்டால் நம்முடைய குடும்பங்களிலும் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார் என்பதை நம்புவோம். புனித ஜார்ஜியார் நமக்கு கற்றுத் தருவது, எந்த சோதனையும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொண்டால் பயமெல்லாம் நீங்கி வெற்றி நிச்சயம் நமதே என்பதே. அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் அனைவரும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து புனித ஜார்ஜியாரின் மன்றாட்டுடன் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நம்பிக்கை கொண்ட ஜெபம் அற்புதங்களை நிகழ்த்தும். உங்கள் வீட்டில் சமாதானமும் பாதுகாப்பும் நிலைத்திருக்கட்டும். புனித ஜார்ஜியாரின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் இருக்கட்டும். ஆமீன்.